ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் ரவின். மீடியாடெக் கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக டிமென்சிட்டி 8100 அப்படின்ற ஒரு சிப்செட் கொண்டு வந்தாங்க. இந்த சிப்செட் தான் நெக்ஸ்ட் இந்த 25-30K இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை ரூல் பண்ண போகுது. மேக்ஸிமம் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டை புக் பண்ணி இந்த சிப்செட்டோட தான் வரப்போகிறோம் அப்படின்றத கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த டிமென்சிட்டி 8100 அப்படின்ற இந்த சிப்செட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்றத இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்ற இந்த சிப்செட்டோட கம்பேர் பண்ணிக்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 870 இல்லை டிமென்சிட்டி 8100 இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்றத வீடியோடைய எண்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் லான்ச் டேட்னு பார்க்கும்போது டிமென்சிட்டி 8100 1 March 2022. ஸோ இப்போ தான் இந்த மாதம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 870 19th January 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 year கிட்ட டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு சிப்ஸுடைய லான்ச் டேட்டில் நமக்கு இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட் இங்கே டிமென்சிட்டி 8100 ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 அண்ட் Wi-Fi 6E கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்குது. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 6 கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் இருக்குது. அந்த வகையில் இங்கே கனெக்டிவிட்டி அண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது டிமென்சிட்டி 8100 ஒரு லேட்டஸ்ட்டான சிப்செட் அப்படின்றதுனால நமக்கு லேட்டஸ்ட்டான கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேம் சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு குவாட் சேனல் LPDDR5 ரேம் டைப் இருக்குது. பட் அதில் டிமென்சிட்டி 8100 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இந்த LPDDR5 ரேம் டைப்பும் 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட LPDDR4X ரேம் டைப்பும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 16 GB ரேம் சப்போர்ட் இங்கே இருக்குது. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 870 இங்கே LPDDR5 ரேம் டைப் 2750 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோடையும் LPDDR4X 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோடையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் மேக்ஸிமம் 16 GB ரேம் சப்போர்ட் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு 16 GB மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட் அண்ட் LPDDR5 ரேம் டைப்பும் இருக்குது. அதுவே ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு லேட்டஸ்ட்டான UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் eMMC 5.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. அந்த வகையில் ஸ்டோரேஜ் சப்போர்ட் வைஸ் ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்து கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே டிமென்சிட்டி 8100 டியூவல் கேமரா பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேமரா சப்போர்ட் அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷனே பண்ணலை. பட் சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 200 MP வரைக்கும் இங்கே டிமென்சிட்டி 8100 நமக்கு கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 870 பார்த்தோம்னா இங்கே டியூவல் கேமராவில் 25+25 MP கேமரா சப்போர்ட் இருக்குது. அண்ட் சிங்கிள் கேமராவில் 64 MP வரைக்கும் MF அண்ட் ZSL சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இங்கேயும் 200 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் மேக்ஸிமம் கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே 200 MP கேமரா சப்போர்ட் இருக்கு. அதுவே கேமராவுடைய வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது இங்கே டிமென்சிட்டி 8100 மேக்ஸிமம் 4K 60 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் 1080 பிக்சல் 120 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் 720 பிக்சல் 240 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 870 மேக்ஸிமம் 8K 30 FPS ஃப்ரேம் ரேட்டோட வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K 120 FPS ஓடையும் 1080 பிக்சல் 240 FPS அண்ட் 720 பிக்சல் 480 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக டிமென்சிட்டி 8100 விட ஸ்னாப்ட்ராகன் 870 இங்கே பெட்டராகவே இருக்குது. நமக்கு 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற ரெசல்யூஷன்லையும் ஃப்ரேம் ரேட் ஸ்னாப்ட்ராகன் 870 தான் பெட்டராக இருக்குது. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே டிமென்சிட்டி 8000 மேக்ஸிமம் WQHD + 2K டிஸ்பிளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் 2K டிஸ்பிளேல இருக்குது. அண்ட் ஃபுல் HD + ரெசல்யூஷனில் 168 Hz வரைக்கும் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 870 மேக்ஸிமம் 4K டிஸ்பிளேக்கான சப்போர்ட் இருக்குது. 60 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் 4K டிஸ்பிளேல சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே QHD + ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் மேக்ஸிமம் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனில் தான் 4K டிஸ்பிளே சப்போர்ட் நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 870 விட டிமென்சிட்டியில் கொஞ்சம் பெட்டராக 168 Hz வரைக்கும் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்நெட் மோடம்க்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே 5G சிப்செட் தான். அதில் இங்கே டிமென்சிட்டி 8100 இன்டெகிரேட்டட் 5G sub-6 GHz மோடம் கொடுத்துருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 4.7 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்லோட் ஸ்பீடை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நமக்கு கிளியராக இல்லை. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 870 இங்கே குவால்காம் உடைய X55 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 7.5 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 3 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே 5G மோடம்னு பார்க்கும்போது
கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 870 கிளியரான விட Dimensity 8100 விட பெட்டரான ஒரு 5G மோடம் இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்த்தோம்னா இங்கே Dimensity 8100 இந்த சிப்செட்டை 5 நானோமீட்டர் சைஸில் இங்கே ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 870 7 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 நம்ம சொன்ன மாதிரி ஒரு வருஷம் பழைய சிப்செட், பட் Dimensity 8100 இப்போ வந்து லேட்டஸ்டான சிப்செட் அப்படின்றதுனால இந்த சிப்செட் நமக்கு கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு சிப்செட்டுடைய கோர்னு பார்க்கும்போது ரெண்டுமே நமக்கு 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸரை தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கும். இந்த 8 கோர் வழியாக தான் நமக்கு எல்லா மல்டி டாஸ்கிங்கையும் இந்த ரெண்டு சிப்செட்டும் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சிப்செட்டுடைய CPU ஆர்கிடெக்சர் அண்ட் அதோடைய கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே நம்ம சொன்ன மாதிரி 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸ், அந்த வகையில் 8 கோர் இருக்கும். இந்த 8 கோரை Dimensity 8100 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 4 ARM Cortex A78 மெயின் கோர் 2.85 GHz கிளாக் ஸ்பீடையும், அது கூட 4 ARM Cortex A55 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடையும் ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே Dimensity 8100 சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 870 இந்த சிப்செட் அந்த 8 கோரை 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A77 பிரைம் கோர் 3.3 GHz கிளாக் ஸ்பீடையும், 3 Cortex A77 கோர் 2.4 GHz கிளாக் ஸ்பீடையும், 4 Cortex A55 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடையும், Cryo 585 அப்படின்ற இந்த ஒரு CPU பேஸ் பண்ணி இந்த கோர் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே CPU உடைய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது இதில் Dimensity 8100 கொஞ்சம் பெட்டரான Cortex A78 ஒரு லேட்டஸ்டான கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் கிளாக் ஸ்பீட் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 870 இந்த ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும் போது பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். அதே சமயம் இங்கே கோர் Cortex A77 கொஞ்சம் பழைய கோராக இருந்தாலும் கிளாக் ஸ்பீட் 3.3 GHz வரைக்கும் மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. அதனால CPU உடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் இந்த ரெண்டு சிப்ஸுக்கும் வித்தியாசம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கும். அப்படின்னாலும் இங்கே Dimensity 8100 5 நானோமீட்டர் சைஸில் ரொம்பவே சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிப்செட் நமக்கு கொஞ்சம் பெட்டர் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டாக இருக்கும். அதே சமயம் ஸ்னாப்ட்ராகன் 870 இங்கே கோரை 3 ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு மெயினாக ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு கோர் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இருக்கிறதுனால இங்கே ஹெவி டாஸ்க்கை லாங் ரன்லையுமே ஸ்னாப்ட்ராகன் 870 இன்னும் Dimensity 8100 விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவே GPUக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 8100ல ARM Mali G610MC6 அப்படின்ற இந்த ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 870ல Adreno 650 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு GPUல எந்த GPU பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகனில் இருக்கக்கூடிய Adreno 650 அப்படின்ற இந்த GPU Dimensityயை விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு GPU தான். அதனால் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் Dimensity 8100 விட ஸ்னாப்ட்ராகன் 870ல கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்கலாம். பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது. கொஞ்சம் ஸ்னாப்ட்ராகன் 870 பெட்டரான ஒரு கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸை நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் Antutu Benchmark ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்கே Dimensity 8100க்கு கிட்டத்தட்ட 8,50,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றத ரீச் பண்ணியிருக்கு. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 870 கிட்டத்தட்ட 7 லேக்கான ஒரு Antutu Benchmark ஸ்கோரை தான் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் Antutu ஸ்கோர் இங்கே Dimensity 8100ல தான் நமக்கு பெட்டராக இருக்கு. அதுவே GeekBench ஸ்கோர்னு வந்தோம்னா இங்கே Dimensity 8100க்கு சிங்கிள் கோருக்கு 931 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 3828 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கு. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 870 சிங்கிள் கோருக்கு 1053 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 3526 அப்படின்ற ஒரு ஸ்கோரையும் ரீச் பண்ணிருக்கு. அந்த வகையில் கீக் ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்க இந்த ரெண்டு சிப்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அப்படின்னாலும் சிங்கிள் கோர்ல ஸ்னாப்ட்ராகன் 870 கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதுவே மல்டி கோர்ல Dimensity 8100 இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு சிப்செட்டுடைய டேட்டாவெல்லாம் பார்த்துரும். பட் கன்க்ளூஷன் இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட் அப்படின்ற அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா இங்கே ஓவரால் இங்கே ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு ஒரு நல்ல வெல் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். ரெண்டுமே 30K அப்படின்ற பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் CPU GPU எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதில் இங்கே Dimensity 8100 இந்த சிப்செட்டை 5 நானோமீட்டர் சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால இந்த சிப்செட் இன்னும் பெட்டரான ஒரு எனர்ஜி எஃபிஷியன்டான சிப்செட்டாக இருக்கும். அதனால இந்த Dimensity சிப்செட்டோட புதுசாக வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நமக்கு பெட்டரான பேட்டரி லைஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த சிப்செட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் பெட்டரா மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் அதே மாதிரி அதுக்காக ஸ்னாப்ட்ராகன் 870 விட Dimensity 8100 நமக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுமே 100% சொல்லிடவும் முடியாது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் CPU எல்லாம் பார்க்கும்போது பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. கிளாக் ஸ்பீட் ஈவன் ஸ்னாப்ட்ராகன் 870 நமக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் CPU அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ஷேப் எல்லாம் பார்க்கும்போதுமே ஸ்னாப்ட்ராகன் 870 கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால இங்க ரெண்டு சிப்செட்டும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். பட் லாங் ரன்ல ஸ்னாப்ட்ராகன் 870 நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. பட் Dimensity 8100 அந்த அளவுக்கு லாங் ரன்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் பெர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி ரெண்டு சிப்செட்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும்.
ஸோ ஓவரால் இப்போ இந்த வீடியோவில் இந்த 2 சிப்செட்டையும் நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து இந்த 2 சிப்செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 2 சிப்செட்டில் எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அண்ட் எந்த சிப்செட்டை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.